ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, மேத்யூ சாப்டர் 9, மார்க் சாப்டர் 5 அண்ட் லூக் சாப்டர் 8. மத்தேயு 9, மார்க் 5 மற்றும் லூக்கா 8ஆம் அதிகாரம். ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு ஆர் ஜைரஸ், அவனுடைய டாட்டர், 12-year-old டாட்டர், அவங்க மரண படுக்கை. அவங்க மக கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜ். சொல்லுவாங்க தெரியுமா, இனிமே பொழைக்கவே மாட்டாங்க, முடிஞ்சு அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு மரண அவஸ்தைக்குள்ளாக இருக்கிறாள் என்று சொல்லி இந்த யவீரு ஏசப்பாவை தன்னுடைய வீட்டுக்கு வரும்படி கெஞ்சி ஏசப்பா கிட்ட கேட்கறதுனால ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, அந்த ஜைரஸ் கூட, அந்த யவீரு கூட யார் வீட்டுக்கு போகிறாங்க? அந்த ஜைரஸ் வீட்டுக்கு போகிறாங்க. பட் வழியில் பயங்கரமான க்ரௌடு, ரொம்ப கூட்டம். ஏன்னா ஏசப்பாக்குள்ள மிராக்கிள்ஸ் எல்லாரும் பார்க்குறாங்க. ஏசப்பா செஞ்ச அற்புதத்தெல்லாம் பார்த்து அநேக ஜனங்கள் ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. பயங்கரமான க்ரௌடு. இதன் மத்தியில் இந்த யவீரு, இந்த ஜைரஸ் மற்றும் அந்த ஆண்டவருடைய சீஷர்கள் மற்றும் ஏசப்பா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, டுவர்ட்ஸ் ஜைரஸ் ஹோமை நோக்கி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இந்த யவீர்கிட்ட எல்லாரும் சொல்றாங்க, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். உடனே தான் ஏசப்பா இந்த யவீர்கிட்ட சொல்றாங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்ட்டு இந்த யவீருவை தைரியப்படுத்திட்டு, இந்த ஜைரஸை தைரியப்படுத்திட்டு ஏசப்பா உள்ள போகிறதுக்கு பார்க்குறாங்க. உள்ள பார்த்தா பயங்கரமான கூட்டம், பயங்கரமான சவுண்டு, எல்லாரும் அழுதாங்க, புலம்புறாங்க. மோர்னிங் ஒரு துக்க வீட்டில் எப்படி சத்தம் கேட்கும் அந்த மாதிரி எல்லாரும் அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. Jesus went to Jairus' house where people were wailing and mourning. Stop wailing, Jesus said. She is not dead but asleep. The mourners laughed at Jesus, knowing the girl was dead. Then Jesus took Peter, John and James and the child's parents inside the house. ஏசப்பா வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த அழுகிறவர்கள், சந்தடி பண்றவங்களை பார்த்து ஏசப்பா என்ன சொல்றாங்க, ஏன் நீங்க அழுறீங்க? நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப ஏசப்பா என்ன சொல்றாங்க, பிள்ளை இன்னும் மரிக்கவில்லை, இன்னும் நித்திரையாய் இருக்கிறாள். உடனே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, அங்கே வந்திருந்தவங்க எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, ஏசப்பா பார்த்து சிரிக்கிறாங்க, கிண்டலாக சிரிக்கிறாங்க. இறந்து போயிட்டா, மரிச்சு போயிட்டா, இவரே இப்படி சொல்றாரு? அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். உடனே ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, போங்க எல்லாரும் வெளியே போங்க. எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அந்த பேபிக்குள்ள பேரண்ட்ஸை மட்டும் உள்ள கூட்டிட்டு ஏசப்பா உள்ள போயிட்டு என்ன தெரியுமா பண்ணுறாங்க, ஜீசஸ் took the girl by the hand and said, my child, get up. இயேசு பிள்ளையின் கையை பிடித்து தலித் தாகூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். ஏசப்பா சொன்ன மாத்திரத்துல உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். Her spirit returned and at once she stood up. இப்படியாக ஆண்டவர் இயேசு அற்புதமாக அந்த பேபியை, அருமையான அந்த மகளை என்ன செஞ்சாங்க, உயிர் பிழைக்க செஞ்சாங்க. உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம், எல்லாருக்கும் பிரமிப்பு. Jesus told her astonished parents to give her something to eat. Then Jesus ordered them not to tell anyone what had happened. ஏசப்பா அந்த சிறு பெண்ணின் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க, அவளுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஆகாரம் கொடுங்க. அது மாத்திரம் கிடையாது, இங்க நடந்த சம்பவத்தை நீங்க என்ன பண்ண வேண்டாம், யாருக்கும் அறிவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி உறுதியா அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாங்க, கட்டளை இடுகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்குள்ள மோனஸ் அல்லது அழுது புலம்புகிறவர்கள் ஏசப்பா சொன்ன வார்த்தையை கேட்டதும் ஏசப்பாவை குறித்து ஏளனமாக சிரிக்காங்க, ஏளனமாக நகைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். The mourners laughed at Jesus
knowing the girl was dead. அந்த மோனர்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, the girl இறந்து போச்சு, பட் ஏசப்பா சொல்கிறாங்க அவன் இன்னும் இறக்கலை அப்படின்னு சொல்லி. உடனே இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சில்லி, ரொம்ப ஏளனமாக ஏசப்பா பார்த்து நகைக்கிறாங்க. பட் ஆண்டவர் அவங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லலை, ஆன்சரே பண்ணலை, ரிப்ளையே பண்ணலை. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, அவருடைய வேலை என்ன, கரெக்டாக அந்த பிள்ளைய உயிரோட அந்த இடத்துல கொண்டு வராங்க. சரியா? ஸோ இதே மாதிரி நம்மளும் ஒரு டாஸ்க் ஏதாவது நம்ம எடுத்துருப்போம். அந்த டாஸ்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி நிறைய பேர் நம்மளையும் கிண்டலாக சிரிக்கலாம், ஏளனமாக சிரிக்கலாம். டோன்ட் கேர் அபவுட் தேட். ஒரு நல்ல கோர்ஸ் எடுத்திருக்கீங்க, அப்போ இந்த கோர்ஸ் இவன் எப்படி படிக்க போகிறான், இவனுக்கு என்ன தெரியும், இவ்வளோ நாலேஜ் இருக்கா இவனுக்கு, இவ்வளோ டிஃபிகல்ட்டான கோர்ஸ் எடுத்திருக்கே நீ அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்கள பார்த்து ரொம்ப ஏளனமாக சிரிக்கலாம், உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாம். ஒருவேளை நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன், அப்போது நம்ம போகிறோம், நம்ம அதில் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கோம். ஒரு சிலர் அவங்க மனசுக்குள்ளே நினைக்கலாம் அல்லது அவங்க சிரிக்கலாம், எப்படி இப்படிப்பட்ட ஒரு நேஷ்னல் லெவல் காம்படிஷனில் இவன் ஜெயிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் உங்களை குறித்து நகைக்கலாம், ஏளனமாக சிரிக்கலாம். டோன்ட் கேர் அபவுட் இட். ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லட்டுமா? 2 பாட்டுக்குள்ள ஸ்டோரி. ஒரு பாட்டு உடஞ்சிருக்கும், கிராக் விழுந்திருக்கும், இன்னொரு பாட்டு ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ஃபார்மர் விவசாயி என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், டெய்லி அந்த 2 பாட்டையும் பாண்டில் விட்டு தண்ணி பிடிச்சிட்டு அவர் வீட்டுக்கு ஒரு கம்பில் தொங்க விட்டு வீட்டுக்கு கொண்டு வருவார். அப்போ அந்த வழியில் இந்த பெர்ஃபெக்ட் பாட் அந்த கிராக்டான பாட்டை பார்த்து சிரிக்கும், ரொம்ப ஏளனமாக சொல்லும், ஏ பாரு 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 பாரு, நீ கிராக்குடு, உனக்கு உடஞ்சிருக்கு, உங்ககிட்ட எவ்வளோதான் உள்ள தண்ணியை பிடிச்சாலும் என்ன ஆயிருது, எல்லா வாட்டரும் லீக்கேஜ் ஆகி அப்படியே அந்த கிரவுண்டில் ஸ்பாயில் ஆயிருது. பட் ஐ ஆம் பெர்ஃபெக்ட், ஐ ஆம் ரைட் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டலாக ரொம்ப ஏளனமாக சிரிச்சிச்சான், ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிச்சான். உடனே அந்த கிராக்கெட் பாட்டு ஒரு நாள் அந்த ஃபார்மர்கிட்ட சொல்லிச்சான், ஃபார்மர் ஃபார்மர் ப்ளீஸ் சேஞ்ச் மீ, என்னை நீங்கள் மாற்றுங்க, என்னால் உங்களுக்கு போதுமான அளவு தண்ணீர் கொடுக்க முடியல, என் மேலே கிராக் இருக்குது, கிராக் அப்படின்னு சொல்லி அந்த பாட், இந்த கிராக் ஆன பாட்டு அந்த ஃபார்மர்கிட்ட சொல்லிச்சான். உடனே ஃபார்மர் என்ன தெரியுமா சொன்னார், எதுக்கு நீ கவலைப்படுற, டெய்லி நான் தண்ணியை பிடிச்சிட்டு வரேன், வார வழியில் நீ பார்த்துருக்கியா நல்ல அழகான ஃப்ளவர்ஸ், இந்த ஃப்ளவர்ஸ்க்கு எந்த அளவுக்கு வாடாமல் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த கிராக் பாட்டு தான் காரணம், அதுக்கு நீ தான் காரணம். நீ என்ன பண்ணுற, டெய்லி வழியில் இந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே அந்த தண்ணி அந்த லீக்கார தண்ணி விழுறதுனால அந்த இடத்துல என்ன ஆகுது, அழகான பிளான்ட்ஸ் உருவாகுது, அதில் அழகான ஃப்ளவர்ஸ் உருவாகுது, பாரு எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம போகிற வழி அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மர் அந்த கிராக் பாட்டுக்கு அப்ரிஷியேஷன் பண்ணார். சரியா? இந்த பெர்ஃபெக்ட் பாட்டால் அந்த வீட்டுக்கு மட்டும்தான் பிரயோஜனம், பட் இந்த கிராக் பாட்டால் அந்த ஸ்ட்ரீட்டுக்கே பிரயோஜனம், அந்த ஸ்ட்ரீட்டுக்கே நல்ல அழகு பாருங்கள். ஸோ டியர் சில்ட்ரன், நல்லா திங்க் பண்ணுங்கள், யார் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாலும், யார் நீங்கள் எது பண்ணும்பொழுது உங்களை பார்த்து ஏளனமாக சிரித்தாலும் நகைச்சாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. டோன்ட் கேர் அபவுட் இட். ஏசப்பா அதை தான் எல்லாரும் வெளியிருந்து சிரிக்க தான் செஞ்சாங்க, ஆனால் ஏசப்பா உள்ள விட்டு என்ன பண்ணுறாரு, அற்புதத்தை செய்கிறார். ஸோ இந்த அருமையான நாளிலும் இப்படிப்பட்ட காரியங்களை நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒரு அருமையான வசனத்தை நாம் தியானிப்போம். அந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், Proverbs chapter 11 verse 12. Whoever derides their neighbor has no sense, but the one who has understanding holds their tongue. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மதி கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். மதி கெட்டவன் என்ன பண்றானா, பிறனை அவமதிக்கிறானா. சரியா? ஆனா புத்திமான் தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். டியர் சில்ட்ரன், நம்ம எல்லாரும் யாரு, புத்திமானாக நடக்க அழைக்கப்பட்டவர்கள். ஸோ எனவே யார் எப்படி சிரிச்சாலும் கவலை இல்லை, யார் எப்படி கிண்டல் பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை. நான் என் ஆண்டவருடைய பார்வைக்கு புத்திமானாக நடந்து இயேசுவுக்கு பிரியமாக வாழ்வேன் என்று சொல்லி அவருடைய வழியை பின்பற்றி நடவுங்கள். ஆண்டவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.